வாஞ்சா கல்பத்தருப்பச்சியா கிருபா சிந்துப்பியே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணேபியோ நமோ நமக. வாசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம். ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. இந்த அத்தியாயத்துக்கு பேரு ராஜவித்யா ராஜஹுக்கி யோகம் அப்படின்னு பேரு. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. வியாச பகவான் அந்த குறிப்பிட்ட கருத்துக்களை நமக்கு வலியுறுத்தி சொல்றதுக்கு, அதனுடைய உட்பொருள் புரிந்து கொள்வதற்காக ஒரு தலைப்பை வச்சிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட செய்திக்கான ஒரு தலைப்பா வச்சிருக்கிறார். அந்த தலைப்புல வரிசைப்படி 18 அத்தியாயங்கள்ல இன்னைக்கு நம்ம 9வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கிறோம். இதுல மகாபாரதத்துல மத்தியில இந்த பகவத்கீதைங்கிற ஒரு தனியா ஒரு பகுதி இருக்குது. மகாபாரத போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி, மகாபாரதம் முழுமையானது, அதுல மத்திய பகுதி ஒரு குறிப்பிட்ட கதைகளுக்கு அப்புறம், அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் தான் இனி முடிவை சொல்லும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் அந்த மகாபாரதத்துக்கு முன்னால கதைகள் இருக்கு. நம்ம பாரதத்தினுடைய மொத்த ஆட்சி கதையும் போருக்கு அப்புறமும் கதைகள் இருக்கு. கதைகள்னா நடந்த நிகழ்ச்சிகள். அந்த போர்ல ஈடுபடுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிட்ட இந்த விஷயத்துக்கு பேர் தான் பகவத்கீதை. அதாவது பகவானால் கீதமாக, பாடலாக, கவிதையாக அறிவுரை சொன்னது, 2 பேரும் பேசிக்கிட்டது. இதுதான் பகவத்கீதை. பகவானால் கீதமாக வழங்கப்பட்ட புத்திமதி. இது அர்ஜுனனுக்கு மட்டுமில்ல, காலங்காலமா மன்னர்களுக்கும் மக்களுக்கும் பயனுள்ள வகையில பல்லாயிரங்காலமா. இதை முதலே பகவான் சொல்லுவார். இதை நான் முதல்ல விவஸ்வான்கிற அந்த சூரியனுக்கு உபதேசிச்சேன், இப்ப நான் இதை உனக்கு சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அதனால இந்த பகவத்கீதையினுடைய மொத்த சாராம்சமும், எப்போ சூரியன் ஆரம்பத்திலிருந்து சூரியன் எப்படி உதயமாகி இருக்கிறாரோ, சூரியனுடைய ஆயுள் எவ்வளவோ அந்த அளவுக்கு இந்த பகவத்கீதையும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு அர்த்தம். சூரியனுக்கு தொடக்க காலம்னு ஒண்ணு இருக்குதா என்ன, அது தெரியாது நமக்கு. ஆனா அப்ப இருந்து வழங்கி வர்ற புத்தகம், அந்த அறிவு நூல் வந்து பகவத்கீதை. அதுக்கப்புறம் எவ்வளவோ உற்பத்தி ஆயிருக்கலாம் புத்தகங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம சிற்றறிவுக்கு தெரிந்த புத்தகங்கள் எவ்வளவோ இருக்கு. கிருஷ்ணருடைய கதையோ, ராமனுடைய கதையோ, அல்லது மற்ற தெய்வங்களுடைய கதையோ, தெய்வங்கள் அல்லாத வரலாறுகளோ, மன்னர்களோ, நமக்கு தெரிஞ்சு எவ்வளவோ கதைகள் இருக்கு. அத்தனையும் புத்தகமாக இருக்குது. ஆனா பகவத்கீதை மட்டும் சூரியன்கிட்ட இருந்து, சூரியனுக்கே சொல்லப்பட்ட அறிவு நூல் தான் பகவத்கீதை. இதுல இந்த 9வது அத்தியாயத்துக்கு வியாச பகவான் கொடுத்திருக்கிற அந்த தலைப்பு என்னன்னா, ராஜவித்யா ராஜஹுக்கிய யோகம் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். ஹுக்கியம்னா ரகசியம்னு அர்த்தம். ரகசியங்கள்ல என்ன, ராஜ ரகசியம். ராஜ ரகசியம்னா என்ன அர்த்தம்? அந்த ரகசியத்தை விட சிறந்த ரகசியம் எதுவும் இல்லை. மனிதர்கள் அப்படின்னு ஒருத்தன், அதே மனிதன் ராஜாவாயிட்டானா அந்த மனிதனுக்கு மேலான மனிதன் யாரும் இல்லைன்னு அர்த்தம். எல்லா மனிதர்களையும் ஆளக்கூடியவன ராஜான்னு சொல்றது. அப்போ அந்த ராஜாவுக்கு தான் எல்லாமே சொந்தம். அதே மாதிரி ரகசியம் அப்படின்னா பகிரங்கமான ரகசியம், இது ராஜ ரகசியம். அதே சமயத்துல ராஜ வித்யான்னும் பேர் சேர்த்தே வச்சிருக்கிறாரு.
வித்யைனா கல்வின்னு அர்த்தம். வித்யைனா கல்வி. கல்வின்னா என்ன கல்வி? முதல்ல கல்விங்கிறது நம்மளை நாமளே நமது குணம் என்ன, நமது தரம் என்ன, நமது வாழ்க்கை என்ன, நமது விருப்பங்கள் என்ன, நம்ம எந்த இடத்துல இருந்து இங்கே பூமிக்கு வந்திருக்கிறோம், எங்க இருந்து எங்க போக போறோம், அந்த வந்ததுல இருந்து இந்த இடத்துல இருந்து நம்ம போற வரைக்கும் இங்க என்னென்ன பண்றோம், எதை பண்ண விரும்புறோம், எதை பண்ண வாய்ப்பு இருக்கு, இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் யாரு நிர்ணயம் பண்ணது? இதை நாமளே நிர்ணயிச்சோமா, இல்லை நம்ம இப்படித்தான் வாழணுங்கிறத வேற யாராவது நமக்கு வகுத்து கொடுத்தாங்களா? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்கிற அந்த கல்விக்கு பேரு ராஜ வித்யா. வித்யில முதல் வித்யை. அதுக்கப்புறம் தான் மற்ற கல்விகள்லாம். மற்ற கல்விகள்லாம் என்ன கல்வி? அதெல்லாம் நம்ம இங்கே இந்த உலகியல் இன்பங்களை எப்படி அனுபவிக்கிறது, தொல்லைகளை எப்படி தீர்க்கிறது, எதிரிகள்ட்ட இருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக் கொள்வது. எதிரிகள்னா யாரு? நம்ம நேர்மையாகவும் பண்பாகவும் வாழ்றதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய சக்திகளுக்கு பேரு எதிரிகள்னு அர்த்தம். அந்த எதிரிகள்ட்ட இருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறதுங்கிறதெல்லாம் வேத இலக்கியங்கள் சொல்லித்தரும். அதெல்லாம் இந்த கல்வியில அது ஒரு வகையான கல்வி. விருப்பங்களை நிறைவேற்றிக்க கல்வி இருக்கு, விரோதங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு கல்வி இருக்கு. ஆனா நாமளாவே முழுமையா வாழ்றதுக்கு சொல்லித்தர கல்வி தான் ராஜ வித்யா. கல்வியில் தலை சிறந்தது அப்படிங்கிறார். ஆனா அந்த கல்வியை பற்றி நம்ம இப்ப கண்டுக்கிறதே இல்லை. நம்மளை நாம எப்படி வழி நடத்திக்கணும், நாம எந்த வெற்றியை அடையணும், எது நமக்கு வெற்றி அப்படிங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள இந்த கல்வியை நம்ம கைவிட்டுட்டோம்னா அது பற்றி அறிமுகம் நமக்கு இல்லாம போயிடுச்சு. ஏன் அறிமுகம் இல்லாம போயிடுச்சு? அந்த கல்வியை தெரிந்தவர்களோட நம்ம வாழலை. அந்த கல்வியை நமக்கு சொல்லித்தர்றவங்களை ஏதோ ஒரு சாமியார் கூட்டம் மாதிரியும், நடைமுறை வாழ்க்கைக்கு உதவாத ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்களால உலகியல் வாழ்க்கையை வாழ முடியாது, நம்ம குடும்பமா மனைவி மக்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு இந்த துறவு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இந்த சாமியார்களோட சேர்றதில்லை. சின்ன குழந்தையிலேயே நம்ம பகவத்கீதை படிக்கிறதுக்கு குழந்தைகளை கூப்பிட்டோம்னா என்ன சொல்றாங்க? அவனுக்கு எப்படி இந்த வயசுலயே அது எதுக்கு, வயதாகட்டும்னு சொல்லுவாங்க. ஏன் வயதாகட்டும்? வயதானதுக்கு அப்புறம் அவன் எப்படி படிப்பான்? அப்போ இதை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? எதை படிக்க போறோம்ங்கிறது கூட தெரியாம வயசாகட்டும்னு சொல்றீங்க. வயதானதுக்கு அப்புறம் அவன் படிச்சு பிரயோஜனம் என்ன? அவனால எதை செய்ய முடியும்? பகவத்கீதைங்கிறது வாழ்க்கையை விட்டு விலகி போக சொல்றது இல்லை, வாழ்க்கையில ஈடுபடுத்துறது பகவத்கீதை. வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு சொல்லித்தர்றது பகவத்கீதை. அதை போய் வேண்டாம்னு சொன்னேன்னா அப்புறம் வாழ்றதுக்கு உனக்கு எப்படி தெரியும்? தப்பு தப்பா தானே வாழுவீங்க. அதனாலதான் ஏகப்பட்ட துயரங்கள். ஏகப்பட்ட துயரம்னா எப்படி? உங்களால என்ன செய்ய முடியும்? ஏதோ ஒரு வழியில அரும்பாடுபட்டு பணம் சம்பாதிக்க தெரியும், அவரவர் சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி அதை மருத்துவமனைக்கு கொடுக்க தெரியும், அல்லது கடனாக கொடுத்து அந்த பணத்தை பெருக்கலாம் அப்படின்னு வீடு வாடகைக்கு விடுற மாதிரி, சைக்கிள் வாடகைக்கு விடுற மாதிரி பணத்தை வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கலாம்ங்கிற அர்த்தத்தில் கொடுக்க முடியும். வாங்கிட்டு போனவன் ஓடி போயிட்டான்னா முதல்ல மோசமாக போயிடுச்சு. ஆக சீட்டு கம்பெனியில் ஏமாறுவோம், மருத்துவமனைக்கு கொடுப்போம், உடைகளுக்கு உணவுக்கு இப்படி மற்ற எல்லா விஷயத்துக்கும் செலவழித்து நம்மளை நாம நஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி கடைசியில் என்ன செஞ்சோம், எதுக்காக வாழ்ந்தோம், எங்கே போக போகிறோம், நம்ம வச்சுட்டு போகிற சொத்தை வச்சு நம்ம சொந்த பந்தம் வச்சு வாழுங்களா வாழாதுங்களா எதுவுமே தெரியாது. இதெல்லாம் சொல்லித்தர்ற பகவத்கீதையை போய் கண்மூடித்தனமாக வேண்டாம்னு சொல்லி விட்டுறோம். அதை பற்றி யோசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை, அவகாசம் இல்லை. மிஞ்சி போனால் பெருமாள் பார்த்துக்குவார், பகவான் பார்த்துக்குவார், முருகன் பார்த்துக்குவார், சிவபெருமான் பார்த்துக்குவார், காளியத்தா மாரியத்தா பார்த்துக்குவாங்க, நான் கிடா வெட்டி பொங்க வச்சேன்னா முனீஸ்வரன் வந்துடுவார், சொடலமாடை வந்துடுவாருன்னு எதேதோ சாமியை, கருப்பு சாமி வெளுத்த சாமின்னு அந்த சாமி இந்த சாமின்னு போகிறோம். கோயில் குளம்னு போகிறோம், கிடா வெட்டி பொங்க வைக்கும். மொத்த சக்கரை பொங்கல் வச்சாலும் சரி, வேற என்ன பொங்கி சோறு வச்சாலும் சரி, அதை நம்ம அந்த சுவாமி நம்மளை பார்த்தாங்களா, அந்த சுவாமி கிட்ட நம்ம கொடுத்த உணவை அவங்க ஏற்றுக்கொண்டார்களா, அதை நம்ம சாப்பிட்டோமா, அதுக்கு போன செலவு என்ன ஆகுறது, சொந்த பந்தங்களோட போய் வணங்கினமே அதனால நமக்கு என்ன கிடைச்சது, எதுவுமே தெரியாது.
அதெல்லாம் சொல்லித்தர்றது பகவத்கீதை. கிருஷ்ணர் என்னைய மட்டும் சரணடைன்னு முதல்ல எடுத்த உடனே சொல்லல. நீ யார விரும்புறியோ, எந்த தெய்வத்தை விரும்புறியோ, எந்த மாதிரியான வாழ்க்கையை விரும்புறியோ அதை அடையிறதுக்கு நான் வழி சொல்லித்தரேன். அதுவும் நான் தான் உனக்கு அந்த வழியவும் அந்த வழியில நீ வெற்றி பெறுவதற்குமான வழியை நான் காட்டித்தாரேன். அதுபடி நீ வாழ்ந்துக்கலாம். அதுவும் என்னாலேயே வழங்கப்படுதுங்கிறத நான் சொல்றேன். அதனால நீ அவங்கள விட்டுட்டு என்ன வணங்கினாலும் அவங்கெல்லாம் உன்கிட்ட கோச்சுக்க போறதில்ல. நீ என்னைய வணங்காம அவங்கள வணங்கினாலும் நானும் உன்னை கைவிட மாட்டேன். அவங்க மூலமா உனக்கு வேண்டியதை தர்றதும் நான் தான் தரப்போறேன். இதுதான் பகவத்கீதையில சொல்றாரு. அவர் சொல்றது எதையுமே நம்ம புரிஞ்சிக்காம அதுக்கு நேரம் ஒதுக்காம, ஏன் நேரம் ஒதுக்குறதுல, நாம வந்தோம் அர்ச்சனை பண்ண சொன்னோம், சுவாமிக்கு அவர் அர்ச்சனை பண்றார். அர்ச்சனைனா என்ன அர்த்தம்? பகவானுடைய பேரை எல்லாம் அவருடைய குணங்களே அவருக்கு பேர்களா இருக்கு. அதுல கோடானு கோடி பேர் இருக்கு. சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அவ்வளவு பேரையும் அவர் அர்ச்சனையா சொல்லிக்கிட்டு இருந்தா 3 மணி நேரம் ஆகுதுன்னா அதுக்கு கூட நம்ம இருக்க மாட்டோம். அர்ச்சனை தானே பண்ண சொன்னேன், நான் சகஸ்ரநாமம் முழுசையும் நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, என்ன சுவாமி என் வீட்டில் உள்ள பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணு, எனக்காக பகவான் கிட்ட நாமத்தை சொல்லி வணங்குங்கன்னு வந்தா அதுக்கு இவ்வளவு நேரம் நீங்க வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகி போகும். ஏன்னா அவ்வளவு பேர் இருக்கு நம்ம எம்பெருமானுக்கு. பூராத்தையும் அவர் சொன்னாருன்னா அவரும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கும் நேரம் இல்லை. இந்த உலகியல் வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிச்சோம்னா, உலகியல் வாழ்க்கையோட தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் எல்லையே இல்லை. ஆனா தொடங்கி முடியுது. தொடங்கி முடிகிறதுக்கு முடிவுக்கு வர்றதுக்கு எல்லையே இல்லை. அப்படித்தான் அர்த்தம். இதெல்லாம் சொல்லித்தர்றதுனால இருக்கிற கல்வியிலேயே சிறந்த கல்வியா ராஜவித்யா அப்படின்னு இந்த அத்தியாயத்துக்கு பேர் வச்சிருக்கிறார். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? ரகசியம் நமக்கு புரியாத ஒரு ரகசியமா? புரியும், உன் பக்கத்திலே இருந்தாலும் அந்த ரகசியம் உனக்கு தெரியல. அதனால இது ராஜ ரகசியம். அதாவது பகிரங்கமா இருந்தும் கூட உனக்கு தெரியலன்னா அது ராஜ ரகசியம். சாதாரணமா ஒளிச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிக்க முடியும்னா அது அவ்வளவு பெரிய ரகசியம் இல்லை. இது ஒளிச்சே வைக்கல, பகிரங்கமா இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பகிரங்கமா நிறைஞ்சுதான் இருக்குது. இந்த வானத்தை பார்க்குறீங்க, வானம்ங்கிறது ஆகாயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆகாயம் எதுலேயும் மறைக்கப்பட்டு இல்லவே இல்லை. ஆனால் ஆகாயம்ங்கிறத நம்ம முழுமையாக உணரவே இல்லை. ஆகாயம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ அது ரகசியம் தானே. ஆகாயத்தை பார்க்குறோம், ஆனால் ஆகாயத்தை பற்றி தெரியாது. அப்போ அது ரகசியம். அதான் ரகசியங்களில் சிறந்த ரகசியம் அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது ராஜ ரகசியம், ராஜவித்யா, ராஜமுக்கியம். இதில் முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் உவாச்ச, அசூயை என்பது இல்லாதவனான உனக்கு ஞானம் விஞ்ஞானம் என்ற இவ்விரண்டை பற்றிய மிக்க ரகசியமான இந்த விஷயத்தை உபதேசிப்பேன். இதை நீ அறிந்து அசுபமான சம்சாரத்திலிருந்து விடுபடுவாயாக. கிருஷ்ணர் சொல்றாரு. இதுவரைக்கும் அர்ஜுனன் கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாரு. இந்த 9வது அத்தியாயத்துல முதல் வார்த்தையே பகவான் சொல்றது, பகவத்கீதைய நாம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கான தகுதி, அடிப்படை தகுதி என்ன? இந்த ராஜ வித்தியையும் ராஜ ரகசியத்தையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு, கல்வியில் சிறந்த கல்வியும் ரகசியங்களில் சிறந்த ரகசியத்தையும் ஞானம் விஞ்ஞானம் அப்படிங்கிற இந்த 2 பாடத்தையுமே நான் உனக்கு நடத்துறேன். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு இந்த சுபமான அசுபமான இந்த சுபமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அசுபமான சம்சாரத்திலிருந்து, ஏன் சம்சார வாழ்க்கையை அசுபம்னு சொல்றாரு? இங்கதான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு தான் பயப்படுறோம். சம்சார வாழ்க்கையை பகவான் அசுபம் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, சுபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சுகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுல
எப்போ நமக்கு எந்த ரூபத்துல, எந்த வயசுல, எந்த பருவ காலத்துல, எந்த மாதிரியான விதத்துல நமக்கு இந்த உடலை விட்டு போகக்கூடிய தருணம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு தருணத்தை நோக்கி தான் ஒவ்வொரு நாளும் நாம கழிச்சுக்கிட்டே வர்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள்ல இன்னும் எவ்வளவு நாள் இருக்குதுன்னு தெரியாது. அந்த அவ்வளவு நாட்கள் இருந்தாலும் கூட, எத்தனையோ வருடங்கள், நீங்க தீர்க்காயுசா இருங்க, இன்னும் எவ்வளவோ வருடங்கள் இருக்குது, சரி இருக்கட்டும். அந்த வருடங்கள்ல எத்தனை நாட்கள் நீ வாழக்கூடிய நாட்களாக இருக்கும்? வாழ்ற நாட்கள் தான் என்ன அர்த்தம்? எப்ப நம்ம அறிவுபூர்வமா நம்மளை நாம தெரிஞ்சு வாழ்றோமோ அதுக்கு பேர் தான் வாழ்ற நாட்கள்னு அர்த்தம். வெறுமனை நமது சுகபோகங்களுக்காக, அதாவது நமது கௌரவம், அந்தஸ்து, நமது உடலுக்கு தேவையான விஷயங்கள், பணம் காசு சம்பாதிக்கிறது, வேலைக்கு போகிறது, வீடு கட்டுறது, பிள்ளைகளை கட்டி கொடுக்கறது, படிக்க வைக்கிறது, இதெல்லாம் வாழ்ந்தது அர்த்தம் இல்லை. இதெல்லாம் செயல்கள். நீ வாழ்க்கையில செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிருக்க, உன்னுடைய கடமையை செஞ்சிருக்க. நீ எப்ப வாழ்ந்த? நீ வாழ்றதுன்னா இந்த கடமையெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் நீ எங்க இந்த கடமைகளை செய்து கொண்டே வாழ்ந்தாயா, இல்ல வாழும்போது இந்த கடமைகளை எல்லாம் செய்தாயா? இந்த கடமைகளை எல்லாம் செய்யும் போது வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? இந்த கடமைகளை எல்லாம் செய்யும் போது இந்த கடமைகளுக்காக நீ செலவழிச்ச உன்னுடைய மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் உன்னுடைய உடற்புலன்கள், உன்னுடைய மனம், புத்தி, அகங்காரம்ங்கிறதுல மனசுங்கிற அந்த ஒரு பெட்டகத்துக்குள்ள என்னெல்லாம் சிந்திச்ச, அதை நிறைவேற்றுவதற்காக புத்தி எப்படியெல்லாம் செலவழிச்ச, அந்த நானுங்கிற உரிமை உணர்வு, அதுக்கு பேர் தான் அகங்காரம். அகத்துக்குள்ள இது அகங்காரம்ங்கிறது ஒரு ஆணவமான சொல்லு கிடையாது. அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நானுங்கிற அந்த உணர்வு, அந்த நானுங்கிற அந்த தன்னுணர்வு இருக்கு இல்லையா, அதைத்தான் அகங்காரம்னு சொல்றாரு. இந்த மூணையும் பயன்படுத்தி நீ உன் கடமையை செய்யும் போது நீ வாழ்றது என்ன? எப்படி வாழ்ந்த? இதை செய்யறதெல்லாம் என்னுடைய சொந்த பொறுப்புல நான் செய்யறேன்னு நினைச்சேன்னா நீ வாழல. இதெல்லாம் என்னால செய்யப்பட வைக்கிற ஒரு கட்டாயம் இருந்தது, அதனால நான் செஞ்சேன். அதனுடைய எந்த மாதிரியான விளைவுகள் எனக்கு வேணுமோ அதுக்காக நான் முயற்சி செஞ்சு இப்படி செஞ்சேன்னு சொன்னாலும் நீ வாழல. விளைவுகளை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, இதை செய்யறதுக்கு நான் அதிகாரி இல்லை, இதை செய்யாம விடுறதுக்கும் நான் உரிமை இல்லை எனக்கு. இது என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் ஆற்ற வேண்டிய கடமை. இதனுடைய விளைவுகள் எனக்கு சொந்தம் இல்லை. இதை என்னை ஈடுபடுத்தின என் இறைவனுக்கு, என் காலத்துக்கு தான் இது சொந்தம். அதுல நான் உரிமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிற எண்ணத்தோட நீ எல்லா கடமைகளையும் செஞ்சேன்னா நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். புரியுதா? அப்படி வாழ்றதுக்கு உதவியா இருக்கிறதுக்கான ரகசியத்தை, அந்த விஞ்ஞானத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த விஞ்ஞானத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுல பக்குவம் அடைகிறதுக்கான ஒரு அறிவு, ஒரு மனப்பான்மை வரும் இல்லையா, அதற்காக செயல்படக்கூடிய செயல்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் ஞானம்ங்கிறது. அப்போ உனக்கு ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நான் சொல்லித்தரேன். அதை நீ கேட்டுக்கிட்டேன்னா இந்த சுபமல்லாத அசுபமான, ஏன்னா அந்த பிறவி வாழ்க்கை இப்படி உன்னை வாழ வைக்க முடியாம கடமைகளாலேயே உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை. கடமைகள்ங்கிற பேர்ல உன்னை பற்றுலையும், பந்தத்திலையும், பாசத்திலையும், கடன்லையும், பிறப்புலையும், இறப்புலையும் மீண்டும் மீண்டும் ஈடுபடுத்தக்கூடிய இந்த வாழ்க்கை உனக்கு அசுபமான வாழ்க்கை அப்படிங்கிற, கெட்ட வாழ்க்கைன்னு சொல்லலை, சுபம் இல்லாத வாழ்க்கை. சுபம்னா என்ன அர்த்தம்? மங்களம். மங்களம் இல்லாத வாழ்க்கை. எத்தனை தடவை பிறப்ப, எத்தனை தடவை இறப்ப, எத்தனை தடவை நீ யாரா பிறக்கிற, தாத்தாவா, பாட்டியா, பேரனா, திரும்ப திரும்ப சுற்றி வந்துக்கிட்டு இருப்ப. எவ்வளோ நாள் சுற்றி வந்துக்கிட்டு இருப்ப? இதுக்கு முடிவே கிடையாதா? அப்போ உன்னுடைய கடமைகள்ங்கிற பேர்ல பந்தபாசத்துக்குள்ள அனுபவிக்கிற இன்பத்தையே திரும்ப திரும்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறியே, அந்த சுழற்சியிலிருந்து விடுபடுவையே தவிர அந்த சுழற்சியை சுகமானதாகவும் மங்களகரமானதும் ஆக்குறதுக்கும் நம்மளையும் நம்மளை சேர்ந்தவங்களையும் எல்லாரையுமே சுபமா வாழ வைக்கிறதுக்காக நீ வாழ்ந்து காட்டினேன்னா அவங்களையும் வாழ வைக்கலாம். அதுல இருந்து அதுக்கு எந்த தடையும் சொல்லலை கிருஷ்ணர். எதை வச்சு நான் இப்படி உறுதியா சொல்றேன்னா,
அர்ஜுனன் முதல்ல சொன்னது இந்த சுழற்சியில இருந்து இந்த வாழ்க்கையில இருந்து நான் உன்னையும் ஈடுபடுத்தல, நானும் ஈடுபடல, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களே இந்த ராஜ்யத்தையும் உலகியல் வாழ்க்கையும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம், நாம போயிருவோம், நான் போறேன் அப்படின்னு கைவிட்டு போறவனை போக விடாம உட்கார வச்சவர் கிருஷ்ணர். அவர் எப்படி இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்லுவாரு? இந்த உலக வாழ்க்கையினுடைய தன்மையை நீ மாத்து. அசுபமான சம்சார பந்தத்திலிருந்து சுபமான வாழ்க்கையா மாற்றிக்கோ. அப்படி மாற்றுறதுக்கான ரகசிய விஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் நான் சொல்லித்தாரேங்கிறாரு. அது அந்த தகுதி அர்ஜுனனுக்கு எப்படி வந்துச்சு? நமக்கு எப்படி வந்துச்சு? நமக்கும் அந்த தகுதி வந்திருக்குது. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றத எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னால கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னதை இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. கிருஷ்ணர் எப்படி சொல்றாரு? ஏதோ ஒரு மனித ரூபத்துல. இது நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய கிருஷ்ணர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க தான் இதை கேட்டு நீங்களே சொல்லி பார்க்கலாம். கிருஷ்ணா, எனக்கு ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உபதேசிக்கிறேன்னு சொன்னியே, எதனால அப்படி சொன்ன அப்படின்னா அவர் சொல்றாரு, நீ அசூயை இல்லாதவனாகையால். அப்ப நமக்கு வேண்டிய தகுதி என்னது? ஒரே ஒரு தகுதி, அசூயை இல்லாமல் இருக்கணும். அசூயைன்னா என்ன அர்த்தம்? அசூயைன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்லுங்க. அசூயைன்னா தெரியுமா? பொறாமைன்னு அர்த்தம். பொறாமைனா என்ன அர்த்தம்? பொறாமைனா நான் உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை இந்த தமிழ் அர்த்தத்துக்காக சொல்லுங்க. பொறாமைனா என்ன அர்த்தம்? உனக்கு தெரியுமா பாப்பா? பொறாமைனா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு பொறாமை. என்ன மாதிரி பொறாமை? நான் வயோதிகன் ஆகிவிட்டேன். என்ன, அந்த சின்னஞ்சிறு குழந்தை மாதிரி இருந்தேன்னா நானும் ஆனந்தமா இருப்பேன் விளையாண்டுக்கிட்டு. அந்த குழந்தைய பார்த்து எனக்கு பொறாமை. இதுக்கு பேர் பொறாமையா? இது முட்டாள்தனம். அந்த மாதிரி குழந்தையா இருக்கும்போது நான் குழந்தையா இருக்கிறேன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி என்னைய மாதிரி அவ தீர்க்காயுசா 100 வயசுல 80 வயசுல இருக்கும்போது நான் 2 வயசுல 1 வயசுல நான் இப்படி விளையாண்டேன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? குழந்தையா இருந்தபோது பெரியவங்களாகிறது தெரியாது, பெரியவங்களானதுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தையா இருந்தது தெரியாது. அப்புறம் தெரியாத விஷயத்தை பார்த்து பொறாமைப்பட்ட அது முட்டாள்தனம் இல்லையா? அப்போ பொறாமைன்னா என்ன அர்த்தம்? நான் போனேன், வாசல் கிட்ட போகும்போது இன்னைக்கு அவங்களுக்கு சீட்டுக்கு பணம் 500 ரூபா கட்டணுமே, நம்மகிட்ட காசு இல்லையே, சம்பளம் இல்லையே, கடனாச்சு அதாச்சு இதாச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே போனேன். ஆனக்குள்ள 500 ரூபா தாள் முழுசா கீழே கிடந்தது, எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்தவங்க பாரு அவளுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பொறாமையா? அதுவும் பொறாமை இல்லை. யார் காசியா யாரு எடுத்தா அவங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டது அபகரிச்சது அதை போய் அதிர்ஷ்டம்னு அவன் நம்பினா அதை பார்த்து நம்ம ஏன் பொறாமப்படணும்? அவங்களுக்கு கிடைக்கிறது கீழே கிடந்தா கிடைக்கணும், ஏன் நேரடியாவே கிடைக்கலாம்ல? குறுக்கு வழியில ஒருத்தருக்கு செல்வம் கிடைச்சது, அவங்க அதுக்கான செல்வம் கிடைச்சி இன்னைக்கு வீடு வாசல் கட்டி சௌக்கியமா இருக்காங்க. திடீர்னு உத்தியோகம் கிடைச்சது, ஆர்டர் வந்துச்சு, அந்த அரசாங்க உத்தரவுக்கு அவங்க இவ்வளவு லஞ்சம் கொடுத்தாங்க, அந்த பதவி கிடைச்சிருச்சு, கல்வியில பள்ளிக்கூடத்துல இடம் கிடைச்சிருச்சு, ஒரு அரசு உத்தியோகம் கிடைச்சிருச்சு, விதவிதமான ஒரு லாபம் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நீ அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அவங்க ஒரு விலை கொடுத்துருப்பாங்கல்ல. கிடைச்சதை மட்டும்தானே நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னணியில் அவங்க என்ன விலை கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியுமா? அவங்க கொடுக்கலன்னா அவங்க அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி அந்த வம்சாவளியில் யாராவது விலை கொடுத்துருப்பாங்க. யாரும் விலை கொடுக்காம இங்கே எதையுமே அனுபவிக்க முடியாது. உயிரை பணையம் வச்சிருப்பாங்க. உயிரை பணையம் வச்சு ஒரு வேளை இற சாப்பிட்றது. இந்த சாதாரண உயிர்கள், எறும்புல இருந்து எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, உயிருக்கு உலகியல் வாழ்க்கைக்கு அவங்க உயிரை பணையம் வச்சுட்டா எல்லா வேலையும் செய்கிறாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் உயிர் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்படலாம். இறை எடுப்பதற்காக உயிரை பணையம் வச்சு வாழ்றவங்களை பார்த்து நீ மனித ரூபத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க அந்த சாதாரண உயிரை பணையம் வச்சு வாழ்றவங்களை போல வாழ்ந்துக்கிட்டு அதுல பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொறாமப்படக்கூடாதுல்ல. அப்போ பொறாமைங்கிறது என்னது? எங்கதான் வருது இந்த பொறாமை?
அந்த எது பொறாமைன்னு தெரிஞ்சால நான் அது இல்லாம இருக்கிறேன்னு சொல்ல முடியும். எது பொறாமைன்னு தெரியலன்னா நாம எப்படி அது இல்லாம ஒருவேளை என்கிட்ட இருந்துச்சுன்னா? உண்மையிலேயே எது பொறாமை? அசூயைங்கிறது பொறாமை மட்டும் இல்லை. பொறாமைன்னா இப்ப கிருஷ்ணர் தமிழ்ல பொறாமைன்னு சொல்றோம். ஆனா கிருஷ்ணர் சொல்ற அசூயைங்கிறது எதை பார்த்தும், யாருடைய வாழ்வை பார்த்தும், யாருடைய உலகில் செழிப்பு, செல்வ செழிப்புல வாழ்றத பார்த்தோம், அவங்க குற்றவாளிகளா இருந்து அந்த செல்வ செழிப்புல இருந்து குற்றவாளிகளா இருந்து அவங்க தண்டிக்கப்படுறதை பார்த்தோம். இப்படி பல்வேறு நிலைகளை பார்த்தோம். எந்தவித மனக்கிலேசமும் இல்லாமல் அதுகளுக்கு, அந்த நிகழ்ச்சிகளுக்கு, அந்த நிகழ்ச்சியில ஈடுபட்ட ஜீவர்களுக்கு, அவங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அந்நியமா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து நாம அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்காம இருக்கணும். அது காரணம் கற்பிக்கிறோம்னா அந்த நிகழ்ச்சிக்கும் நிகழ்ச்சியில சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் நம்ம அசூயைப்படுறோம்னு அர்த்தம். அதாவது உணர்ச்சி வசப்பட்டு விமர்சனம் பண்ணி அதை தாங்க முடியாம நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆத்திரப்படுறோம், கோவப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுறோம், அல்லது குதர்க்கமா பேசுறோம், பழிச்சு பேசுறோம். நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிறதுக்காக திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்ற உணர்ச்சி வகை புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான உணர்வுகளை அலக்களிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது அசூயை. அர்ஜுனனுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அதனால நான் சொல்றேங்கிறாரு. அவனுக்கு முதல்ல இருந்துச்சா? முதலையும் கிடையாது. முதலையும் அவன் தன்னைத்தானே முட்டாள் ஆக்கிக்கிட்டு அவங்களுக்காக இறக்கப்பட போறேன்னு சொன்னான். ராஜ்யத்தை வேணா சித்தப்பா, பெரியப்பா, என்னோட குரு எல்லாரும் வச்சுக்கிட்டு போட்டோம், பாட்டனார் பீஷ்மர் இருக்கிறாரு வச்சுக்கிட்டோம், இந்த சிம்மாசனத்தை ஆள்றதுக்காக பூமியை ஆட்சிக்கு நான் கைப்பற்றுவதற்காக இவங்களையெல்லாம் நான் எப்படி கொள்றது? வேண்டாம், எங்க வேலையை நான் செய்யலை, நான் எங்கிட்டாவது உட்காந்து ஜெபம் பண்றேன், போறேன் அப்படின்னு சொன்னான். அப்பவும் இவங்களை பார்த்து எதுக்காகவும் அவன் அசூயைப்படலை. இன்னைக்கு நம்ம எல்லாம் அசூயைப்படுறதுக்கான வாய்ப்பு ஒவ்வொரு கணமும் இருக்குது. என்ன இருக்குது? நம்ம யாரை பார்த்தையும் பொறாமப்படல, யாரை பார்த்தும் ஏங்கல, எது கூடயும் நம்மள ஒப்பிடல. இல்லாததுக்கு ஏங்குறதும், இருக்கிறத ஒப்பிட்டு பார்க்கறதும், எதையாவது அடைந்தே தீர்வேன்னு மெனக்கிடுறதும், மூணுமே தப்பு. அது இல்லாம இருந்தா அதுக்கு பேரு அசூயை இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம கிட்ட இந்த அசூயை இருக்குதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் பகவான் இன்னைக்கு நம்மளை படிக்க வச்சிருக்கிறாரு. அவர் பேசுறாரு நம்ம கிட்ட. உனக்கு அசூயை இல்லாததுனால உனக்கு ஞானம் விஞ்ஞானம் ரெண்டையுமே சொல்லித்தாரு. அந்த சொல்லித்தர்றதை வச்சு நீ படிச்சுக்கிட்டேன்னா இந்த உலகியல் வாழ்க்கையில அசுபமான சம்சாரத்திலிருந்து விடுபடுவாய். சுபமான சம்சார வாழ்க்கை என்னதுங்கிறத தெரிந்து கொள்ளுவாய். இதுக்கு போருக்கு அப்புறம் அர்ஜுனை வாழ்ந்தது என்ன? துறவு வாழ்க்கையா? அது சம்சார வாழ்க்கை தானே. இந்த சம்சாரம்ங்கிறதுல பற்றோட இருந்தா, அதாவது பகவானுக்கு தொண்டு செய்தால் கிடைக்கிறது சம்பாவனை, அதாவது பகவானுடைய அருள். பகவான் கிட்ட வேலை செஞ்சா கிடைக்கிறது சம்பளம். நீ தொண்டு செஞ்சு சம்பாவனை வாங்கி வாழ்ந்தால் அது உன்னுடைய தகுதியோட நிலை வேற. வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி நீ செலவழிச்சு வாழ்ந்தா அந்த நிலை வேற. நீ தொண்டு செஞ்சு சம்பாவனை வாங்குறதும் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ சம்பளம் வாங்கி வாழ்ந்தேன்னா கர்மாப்படி தான் வாழணும். சம்பாவனை வாங்கி வாழ்ந்தா கர்மாப்படி வாழ வேண்டியதில்லை. நாம இப்போ உழைக்கிறதுல சம்பளம் வாங்குறோமா, சம்பாவனை வாங்குறோமா? சம்பாவனை வாங்கித்தான் வாழ்றதா நான் நம்புறேன். ஏன்னா அது கிருஷ்ணர், இப்போ கிருஷ்ணருடைய கீதையை கேட்கிற பாக்கியம் நமக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்கு. அவர் அர்ஜுனனுக்கு சொன்னதை நம்ம கேட்குற மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால இது பகவான் நமக்கு அளிக்கிற சம்பாவனை அப்படின்னு சொல்றேன். இதே பக்தி தொண்டை நமக்கு எப்பெல்லாம் வாழணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இதை கேட்கணும். எப்பெல்லாம் கடமையை செய்யணும், நான் சுமக்கணும்னு இருக்கிறோமோ அப்பெல்லாம் சுமக்க வேண்டியது. வாழ விரும்பினால் பகவத்கீதையை ஒரு பொழுது ஒரு நாளாவது
எப்பன்னாலும் தினசரி வந்து உட்காரணும் கேட்கணும்னு சொல்லல. ஏன்னா காலச்சக்கரத்துல நம்ம கர்மா சக்கரத்துல சிக்கி இருக்கும்போது எப்ப நமக்கு விடுதலை கிடைக்கும், எப்ப நம்ம வாழுவோம்னு நமக்கே தெரியாது. ஆனால் பகவான் நம்மளை வாழ வைப்பான். அந்த வாழ்ற நேரம் பகவான் கிட்ட தான் இருக்குது. அதனால நம்ம வாழ்க்கைய வாழும்போது பகவான் கிட்ட வந்து வாழ்ந்துட்டு போவோம். 100 வயசு வரைக்கும் இருந்தாலும் அப்பப்போ 4 நிமிஷம் 5 நிமிஷம் அரை நாள் ஒரு நாள் வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தோம்னா ஜென்மத்தையே காப்பாற்றக்கூடிய ரகசியத்தை அவன் சொல்லித்தாரேங்கிறான். அதை கேட்கறத விட்டு போட்டு அதை கேட்டு நம்ம வாழ முயற்சி பண்ணுவோம். जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय गुरुदेव।